ஹலோ காய்ஸ், இது உங்கள் சிடிகே கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன கேமில் பார்க்க போகிறோன்னா ஒரு ஹாரரான கேம் தான் கைஸ். அது வேறு எதுவும் இல்லை, இந்த கிராணி தான் கைஸ். இந்த கேமில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் கைஸ். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ டிஃபிகல்ட்டி வந்து நார்மல்லேருந்து ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ வந்து குவாலிட்டி மீடியம்லேயே இருக்கட்டும். சரி, ஓகே, இப்போ கேமுக்குள்ளே போக வேண்டியதுதான் கைஸ். லோடிங் வருது, எவ்வளோ நேரத்துக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே. சரி, ஓகே கைஸ், இப்போ டே 1 வந்தாச்சு. இப்போ செமையாக இருக்கா போகுதுன்னு நினைக்கிறேன். என்னையா இது? இப்போ தான் எந்திரிச்சு என்ன எஸ்கேப் பண்ண போகிறோங்கிறத சொல்லவே இல்லை கைஸ். இப்போ சொல்கிறேன், கார் எஸ்கேப் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சரி, ஓகே. என்ன இது? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது கிராணியாக வந்துருச்சு போல், இப்படி திருப்பிடுச்சு அப்படின்னு நினைத்தேன். சரி, ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம் கைஸ். ஸ்பெஷல் கீயே போட்டு தாக்கி. இது வந்து ஒரு ஸ்பைடர் இடம் இருக்கும் கைஸ். இதில் வந்து 2 ஸ்பைடர் இருக்குது. கிராணி அடச்சா, இதை பார்க்காம போய் ஃபஸ்ட்லேயே கிராணிக்கிட்ட இடி வாங்க வேண்டியதாக போச்சு கைஸ். கிராணிக்கில் எறி, உனக்கு ஆப்பு இருக்குது, ஆப்பு வெயிட் பண்ணு. சரி, ஓகே கைஸ், டே 2. சரி, ஓகே கைஸ், இதில் வந்து ஜெயிப்போன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன் கைஸ். ஃபஸ்ட் டைம்னா அப்போது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் விளையாடிக்கிறேன், ஆனால் ஜெயிச்சதில்லை. இப்போ கேம் பிளேக்கும் ஃபஸ்ட் டைமே ஜெயிச்சா, அதுவும் ஃபஸ்ட் டைமே. ஓகே, இப்போ வந்து எங்கே போகிறது? நான் கைஸ் வேகமாக கீழே போகலாமா இல்லை மேலேக்கு இது போகலாமா? கைஸ், அந்த கிராணி கிளவி வந்துருச்சு. நினச்சேன் இது மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ஆபத்து நடக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த கிராணி கிளவி வந்துருச்சு கைஸ். ஓகே, நம்ம அப்படியே கீழே தான் போய் ஆகணும், வேறு வழியில் நான் அப்படியே கீழே குதிச்சிட்றேன். அப்படியே கிராணி கிளவி அங்கேயே தேடிட்டு கைஸ். இங்கே கீழே குதிச்சா எதுவும் ஆகாது, ஆனால் இதுக்கு மேலே இருந்து கீழே குதிச்சா வேணால் நம்மளுக்கு ஆகட்டாங்க கைஸ். ஸ்பெஷல் கீ இங்கே கிடக்குது. ஓகே, இப்போ வந்து வேறு என்ன பண்ணுறது? அங்கே ஒரு டோர் மாதிரி இருந்துச்சு கைஸ். அதுதான் வந்து அந்த உண்மையான ஃபைட்டரு. சும்மா பெருசாக இருக்கும் கைஸ் அந்த ஸ்பைடரு. உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, ஓகே, பார்த்தீங்களா கைஸ், அந்த கிராணி கிளவி அங்கே தான் நின்று வேடிக்கை பார்த்துருக்குறா. ஒருத்தி வந்துட்டேங்கிறா கைஸ். சரி, ஓகே, தரங்கையா கேட்ட. ஓகே, இப்போ வந்து வேறு எங்கே போகிறது? திருப்பு பார்த்தீங்களா கைஸ், இது வந்து சின்ன ஃபைட்ரு. இது நம்ம கொல்றதுக்கு ஒன்று மீட் வேணும். கொல்றதுக்கு வந்து இது கொல்ல முடியாது, கொல்லலாம், பட் இருந்தாலும் இது கொல்றது ரொம்ப கஷ்டம். அது வேறு மேட்ரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேகமாக போய் ஒன்று இதுக்கு மீட்டு வச்சோம்னா இது போய் மீட்டு திங்கிறக்குள்ளே நம்ம அதில் ஒரு பொருள் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் கன் எடுத்து அது சுட போடுறதில்ல, அது உள்ளே இருக்கும் ஒரு ரூம் மாதிரி. அதை அப்படி பக்கத்துலேயே ஒரு பட்டனுக்கு அது தொட்டோம்னா அந்த ரூம் முடிக்கும். அதுங்காட்டி அப்போ போய் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கன்று தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த மீட்டை தேடணும். அந்த மீட்டை தெரியாதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதுங்காட்டி அந்த மீட்டெல்லாம் போய் அவன் கைஸ் தேடிட்டுக்குது. இதுக்கு கன் பாட் மட்டும் ஏதாச்சும் ஒன்று கிடச்சதுன்னா கூட ஈஸியாக போட்டுடலாம். கைஸ், கன் பாட் கிடச்சாச்சு. இன்னும் ஈஸியாக போய் அந்த டோரை மூடிட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து என்ன, அந்த கிராணி கிழவியை காணோம். கிராணி கிழவி வந்துடாதீ. ஓகே, அப்படியே உள்ளே போயிடுவோம் தான் கைஸ். இப்போ கீழே தான் கன் பாட் வைக்க வேண்டிய இடம் இருக்கும். ஓகே, அப்படியே ஓரமாகவே போய் எப்படி கீழே இறங்கலாம் கைஸ் எங்கேயாவது. ஓகே கைஸ், இப்போ இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கன் பாட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கிராணி கிழவியை போட்டுடலாம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே நடிச்சில கிழவி இறி. இப்போ வந்து கரெக்டாக அந்த இது எடுத்தாச்சு கைஸ். கிழவி வா. இப்போ வந்து கரெக்டாக அந்த கிழவி வரும் கைஸ். வந்து இதுக்குள்ளே போய் நம்ம இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணால் அந்த கிழவி கதை முடிச்சு போயிடும் கைஸ். வந்துருச்சு கைஸ். வா கிழவி. ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராணி வெளிக்கு இது வந்துடாத, என்னையை அடிக்கிற. ஓகே, என்னையை அடிக்க பார்த்துச்சு கைஸ். அடிக்க பார்த்ததில்ல, அடித்தா விட்டுருச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து வேகமாக நம்ம போய் வேறு வேலையை பார்க்க வேண்டியதான். வேறு என்னென்ன தேவை? கார் எஸ்கேப்புக்கு பேட்ரி தேவை கைஸ் ஃபஸ்ட்டு. அது சத்தம் போட்டான், அதான் அந்த கிராணி கிழவி அங்கே மாட்டிடுச்சுல. ஓகே, ஆனால் சத்தம் போட்டால் திரும்ப வரும் கைஸ். என்ன கிராணி காணா? ஓகேப்பா, இப்போதைக்கு நம்ம ஈஸியாக பொருள் தெரியல. என்னோட அது இங்கேயும் போகுது. ஓகே, இப்போ அடியில் வந்து பார்த்தா எஸ் பேக் டு த ஃபார்ம். இது வந்து 2 நிமிஷம் 30 செகண்ட் கைஸ். இதெல்லாம் நம்ம கிராணி சுட்டோம்னா. சரி, ஓகே, இப்போ வந்து கீழே ஒரு ஸ்பைடர் இருக்கும் கைஸ். அதுதான் பெரிய ஸ்பைடரு. அதை நம்ம சுடவே முடியாது, கொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது ரொம்ப ஆபத்தான ஸ்பைடர் கைஸ். ஓகே, நான் நிறைய டைம் ட்ரையும் பண்ணி பார்த்தேன், கடைசி வரைக்கும் என்னால் கொல்ல முடியல. அதுங்காட்டி கைஸ் நான் வந்து அவன் போய் அதுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேக்கலான்னு ஒரு முடிவு போட்டாச்சு. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேலாக்கி, அதுக்கப்புறம் இன்ஜின் பார்ட், அப்புறம் வெஞ்சன் ஒன்று இருக்கும், அப்புறம் அது என்ன அந்த ஸ்பார்க் மாதிரி ஒன்று இருக்கும்,
அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பேட்லாக்கை எடுத்து வச்சிட்டோம்னா, அப்புறம் கார் கீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா தப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கைஸ். ஆனால் இந்த கேம் விளாட்றது ரொம்ப கஷ்டம் கைஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் அந்த ஸ்பைடர் சமாளிக்கிறதே, டோர் எஸ்கேப்பு, அதே சமயம் இது ஸ்பைடர் எஸ்கேப் எல்லாமே ரொம்ப கஷ்டம் கைஸ். எங்கே தான் கைஸ் குட்டி ஸ்பைடர் இருக்கும், குட்டி ஸ்பைடர் கூட சமாளித்தாலும் கைஸ் பெருசாக ஒரு ஸ்பைடர் இருக்கும், அதான் சமாளிக்க முடியுது. எங்கேயாச்சும் வந்துட போகுது, டக்குன்னு போய் விட்றோம், எங்கேயாச்சும் வந்துட போகுது. ஸ்பைடரே வந்துடாதே, சூட்டு கரெக்டாக பண்ணுறணும். வா சாமி, கரெக்டாக பட்டுருச்சு கைஸ், போட்டு தாக்கு ஃப்ரெண்ட்ஸு. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு ஷார்ட்கன் முக்கியமாக வேணும் கைஸ். அதுக்காட்டி இப்போ வந்து நம்ம ஷார்ட்கன்னையும் எடுத்துடலாம் கைஸ். இப்போ அந்த கிளவி வந்தாலும் வரும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கன் பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கலாம் கைஸ். வா கிளவி வா, ஒரே போட்டு போடுறோம் பாரு கைஸ். அந்த கிளவி எங்கே பார்த்துன்னு தெரியல, அதுக்குள்ளே நம்ம கீழே குதிச்சு போக வேண்டியதான் கைஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறது, இந்த கிளவி வந்துச்சுன்னா ஒரே கூட போடலாமே கைஸ், வருமானு தான் தெரியல. சரி அப்படியே பார்க்க வேண்டியதான் கைஸ், எங்கே அந்த கிளவி. சரி கைஸ், நமக்கு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதாங்கிறது அப்படியே பார்த்துடலாம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொருள். சரி ஓகே வச்சுட்டு சரியாக ஷூட் பண்ணி ட்ராப் பண்ணுறக்கு. இப்போதைக்கு அந்த கிளவி ஒரு போட்டு நம்ம இந்த பொருள் எடுத்துக்கலாமா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாமா? இருங்க கைஸ், அந்த கிளவி வரட்டும். இப்போ வந்து என்ன பண்ணுறது, அந்த கிளவி வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரே சூட வேணுதான் கைஸ். கிராணி கிளவி சீக்கிரமா வா, எப்போ தான் வரப்போகுதுன்னே தெரியலையா கைஸ். ஓகே கைஸ், கிராணி கிளவி வந்துருச்சு. போடு அச்சு தூக்கே அப்படிங்கிற மாதிரி தான் கைஸ், செம்மையாக போட்டு தாக்கிட்டேன் கைஸ் கிராணி கிளவியை. இப்போ வந்து நம்மளுக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையும் பார்த்துடலாம் கைஸ். மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடக்கும், அதையும் எடுக்க வேண்டியதான் கைஸ். வேகமாக போய் ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்க வேண்டியதான் கைஸ். ஷூட். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. அது வாட்டிக்கு அங்கேயே கிடக்கட்டும். இங்கே ஏதாச்சும் கிடக்குதான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கீழே இறங்குவோம் கைஸ். கீழே இறங்கி ஃபஸ்ட்டு நாம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாமா இல்லை நாம் போய் அங்கே ஒரு புக்கு கிடைக்கும், அந்த புக்கை எடுத்து ஸ்பைடர் இடத்துல வைக்கலாம் கைஸ். அதுதான் நல்லாயிருக்கும். ஸ்பைடர் இடத்துல வச்சா தான் நாம் கீழே போய் அங்கே ஏதாச்சும் பொருள் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து இந்த காரை எஸ்கேப்பாக வெற்றிகரமாக முடிக்க முடியும். எங்கே இருக்கும் கைஸ்? இதோ இந்த இடம் தான், நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல இப்படி இருக்கும், இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, இந்த லெவர் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகும். இதோ இந்த கிளவி தான் கைஸ், இதுதான் வந்து ஸ்பைடர் மாதிரி வரும், நீங்களும் பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், இங்கே மறந்தே போயிட்டேன், இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம் கைஸ். எனக்கு கட்டிங் பிளேயரே. ஓகே கைஸ், இது நம்மளுக்கு நிச்சயமாக வேணும். இந்த கட்டிங் பிளேயரை வச்சு ஒரே கட் பண்ணிட வேண்டியதான் கைஸ். இங்கே எடுத்துட்டு அடடா கைஸ், அந்த கிராணி கிளவி வந்து இது திறக்கணும் கைஸ். நம்ம ஹேமரால் தேவையில்லை, அந்த கிராணி கிளவியே வந்து நம்மளுக்கு திறப்பா கைஸ். அதுங்காட்டி நம்மளுக்கு எந்த கவலை இல்லை. கிளவி கிராணி வந்து திறடி. ஓகே, நம்ம வேகமாக போய் ஒளிஞ்சுக்கிறது தான் நல்லது. வா வா வா, நல்லாவே போடலாம் கைஸ். ஓகே, கிராணி வாடி. என்னங்க கைஸ், அந்த கிராணி கிளவி காணும். கிளவி வா. நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ், கடைசி வரைக்கும் வரல. ஆனால் இப்போ தான் வந்துருக்குது. கிளவி வா வா வா, டக்கு என்ன உடைக்கிற மாதிரியே தெரியல. அச்சோ கைஸ், உடச்சுதான் உடையில, ஒன்றுமே தெரியலையே. சரி, இந்த கிளவி போட்டும் கைஸ். அந்த கிளவி போகிறக்குள்ளே அங்கே ஒரு பொம்மை மாதிரி இருக்குதுல்ல கைஸ், அதை தடிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதுங்காட்டி தான் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். சரி ஓகே, இங்கேருந்து ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்துட வேண்டியதான். ஓகே, கட்டிங் பிளேயர் அந்த கிராணிக்கில் வந்து என்னாகிறது சிஸ்டம்ஸு காய்ஸ். இன்னத்துக்கு மாட்டியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரே அடி தான், ஜஸ்ட்டு மிஸ்டில் தப்பிச்சேன் காய்ஸ். எப்பா சாமி, கிளவி மட்டும் வந்துச்சு ஒரே போடு தான், ஜஸ்ட்டு மிஸ்ட்டு காய்ஸ். அப்படியே அங்கே ரெக்கார்டாகி வரக்குள்ளே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு காய்ஸ். எப்பா சாமி, ஈஸி மூடே இந்த அளவுக்கு இருக்குது, ஹார்ட் மூடெல்லாம் அட சாமி இந்த அளவுக்கு இருக்கும் காய்ஸ். அடே கார் பேட்ரி, கார் எஸ்கேப்பாக தேவையான ஒரு பொருள் கிடச்சிருச்சு. தூக்குங்க கார் பேட்ரியை. இப்போ இந்த வழியாக போக வேண்டியதான் கைஸ். இந்த வழியாக போனாலும் நம்ம கீழே போயிடலாம். ஓகே, சீக்கிரமாக கீழே போய் அந்த கார் பேட்டரியை பொருத்தி தப்பிக்க வேண்டியதான். கார் பேட்டரி மட்டும் பொறுத்துனா தப்பிக்க முடியாது கைஸ், இன்னும் நிறையா விஷயங்களை பொருத்தணும், அப்போ தான் நம்ம தப்பிக்கவே முடியும். சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்க, மறக்காமல் ஒரு லைக்காக போட்டுருங்க. நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே, இப்போ வந்து கீழே இறங்கியாச்சு. இப்போ வேகமாக போய் இதை திறக்க வேண்டியதான் கைஸ். வந்து அங்கே மேலே வச்சாச்சு கைஸ்.
இப்போ வந்து இதோ இங்கே ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குதுல்ல கைஸ், அங்கே தான் கைஸ் வந்து ஸ்பைடர் இருக்கும். ஓகே, நம்ம எப்படியும் இங்கே திரும்பி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது? அச்சச்சோ, இதை தள்ளி விட்டோன்னே. சரி ஓகே கைஸ், நம்ம இந்த கேஸ் கேன் எடுத்து கீழே போட்டுடலாம். அதை வேறு தள்ளி விட்டேன். இந்த கேஸ் கேன் ஃபில்லாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஐ நீட் அ கார் கீ வேணுமாம்மா கைஸ்? சரி ஓகே, அப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணிட்டு இதை திறந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த கிளவி நேரம் அங்கே வந்திருக்குங்க கைஸ். இங்கே போட்டோமா, இங்கே வந்து அப்போதையா பண்ண மாதிரி தான் கைஸ் இந்த கிளவியை மாட்ட சொல்லுவோம். இனியாச்சும் டக்குன்னு வந்துருச்சு. சரி ஓகே விடுங்க கைஸ். இப்போ வந்து நம்ம அப்படியே விழுந்துட்டோம். இப்போ அப்படியே ஒரு இது ஆன். ஓகே கைஸ், ஆன் போட்டாச்சு. இனிமேல் இந்த கிராணி கிளவினால் தப்பிக்கவே முடியாது. ஹே ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வேகமாக போய் திரும்பியாச்சு கைஸ். இப்போ வேகமாக போய் மேலே ஏற வேண்டியதான். இப்போ வந்து என்ன பண்ணுறது? இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரு. இதை வச்சு ஒரு 2-3 நாள் பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன வேலைன்னா ஃபஸ்ட்டு இங்கே போட்டுடலாம் கைஸ். ஓகே, இந்த கிளவி இன்னும் 2 நிமிஷத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸ்பைடர் கீ எடுக்க வேண்டியதான் கைஸ். ஸ்பைடர் கீ எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்குது. இங்கே எங்கேயும் இல்லை கைஸ். ஏதோ ஒன்று கீழே போட்டேன். இங்கே இருப்பாருங்க கைஸ், கட்டிங் பிளேயர்ஸு. இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் மேலே வந்து ஒரு சின்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வேலையை பார்த்துட வேண்டியது தான். இப்போ அது என்ன வேலைனா கைஸ், அடடா தள்ளி விட்டேன். பரவாயில்ல, இந்த கிராணி கிளவி தான் இல்லையே கைஸ். இப்போ வேகமாக போய் அதை நம்ம கட் பண்ணிடலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா சேஃப்டி. அடடா அதுக்குள்ள மூடிட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு திறக்கிற மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் திறந்துக்கலாம். ஓகே, பின்னாடி வந்து ஒரே தள்ளு. எஸ் கைஸ், ஒரே தள்ளியாச்சு. பார்த்து போகணுமே. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து அதுக்குள்ளே போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கீழே குதிச்சு கீழே வந்து ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை போய் நம்ம திறக்க வேண்டியதான். சரி ஓகே கைஸ், அப்படியே உள்ளே போக வேண்டியதான். அடடா டோர் அந்த பக்கம் இருக்குமே கைஸ். நான் ஒருத்தன் அடியில் வரைக்கும் வந்துட்டேனே. அச்சோ, நான் இப்போ தான் கைஸ் நல்லாவே யோசிக்கிறேன். டோர் இதோ இங்கே தான் இருக்குது பாருங்க, இதுதான். ஓகே, திறந்தாச்சு. கார் கீ போட்டு தாக்கி இது மாதிரி இருந்தாவே அது கார் கீன்னு கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ஓகே, கார் கீ காலேஜ்க்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கிது கைஸ். இன்னும் ஒரு லக்கு. ஓகே, இது திறந்தா மாஸ்டர் கீ. இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே டோர் எஸ்கேப் பொருள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஓப்பன் த டோர். இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி வைப்போம் கைஸ். இங்கே ஒரு கேஸ் கேன் வச்சுருப்பேன். அதை போய் வேகமாக எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணால் தான் இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம தப்பிக்கவே முடியும். பாதி வேலை நின்னா கூட இந்த கிராணி கிளவி வந்து பிடிச்சிருவா கைஸ். அதுக்கிட்ட ஃபுல்லாக ஃபில் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, ரெட்டு எல்லோ க்ரீனு சிக்னல் மாதிரி கேட்குது பாருங்க கைஸ். சரி ஓகே, இப்போ இதே போட்டுற வேண்டியதான். போட்டாச்சு. இப்போ என்ன ஆஃப் பண்ணிடலாம் கைஸ். இப்போ அந்த கிராணி கிளம்பி வந்தாலும் வரும் கைஸ். என்ன கைஸ், இன்னும் அந்த கிராணி கிளவியே காணோம். கிளவி சீக்கிரமா வா. எப்போ தான் வரும்னு தெரில கைஸ். கைஸ் நான் கட் பண்ணிட்டேன் கைஸ். அது வந்து ரொம்ப நேரம் டைம் ஆச்சு கைஸ். அது வரக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நான் கட் பண்ணி வேண்டியதாகிடுச்சு. சரி ஓகே, அந்த கிளவியே அங்கேயே போட்ட வேண்டியதாங்க கைஸ். இப்போ வந்து அது மாட்டிடும்னு நினைக்கிறேன். இன்னும் எதுவும் சத்தத்தையும் காணோம். அதாவது மேலே காணுன்னு வரணும், அந்த காணையும் காணுமே. சச்சோ, என்ன பண்ணுறது? ஒரு வேளை கைஸ் இந்த கிராணி கிளவி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒரே ஒட்டச்சிட்டே வந்துடும். இப்போதைக்கு தான் அங்கே காலி ஏறிக்குதே. எப்பாச்சும் ஒரு டைம் காலி பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க கைஸ், ஒட்டச்சிட்டே வந்தாலும் வந்துடுவோம். அந்த கிராணி கிளவி சாதாரணமான கிளவியே இல்லை கைஸ். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே தான் ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்குதா, அதை போட்டு ஓப்பன் பண்ணிட்டே கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இன்ஜின் பாட்டிருக்கும், அதையும் எடுத்துகிட்டு வேண்டியதான் கைஸ். எடுத்துகிட்டு போய் அதை வச்சுட்டோம்னா அந்த கிராணி கிளவி இப்போதைக்கு கான் ஆயிடுச்சு. அதுங்காட்டி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுங்காட்டி ஃபஸ்ட்டு நம்ம பொறுமையாகவே ஸ்பைடர் இடத்துக்கு போகலாம் கைஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே கைஸ், அந்த இன்ஜின் பாட்டை கொண்டு போய் வச்சிட வேண்டியதான். ஓகே கைஸ், வச்சாச்சு. ஏன் அந்த வின்ச் தேவைப்படுனா இந்த ரெட் கலர் இருக்குதுல்ல, அதை நம்ம டைப் பண்ணணும், அதுக்கு தான் தேவைப்படுது. ஓகே, இந்த பக்கம் வந்தாச்சு. மேலே ஏறு வேகமாக போய் என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வர வேண்டியதான் கைஸ். அது வந்து எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துலலாம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேன். சரி ஓகே கைஸ், குதிச்சாச்சு. இப்போ வந்து வேகமாக கீழே போக வேண்டியதான் கைஸ். இப்போ தான் ஒரு பயங்கரமான இடத்துக்குள்ள வந்த வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் இந்த மிருகத்தை பார்ப்பீங்க கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்படியே இங்கே ஒரு கட்டு எடுத்தோம்னா போது பார்த்தீங்களா கைஸ். இதுக்கெல்லாம் பயக்கூடாது கைஸ், வேகமாக போய் ஆகணும். பார்த்தீங்களா திடீர்னு இது போச்சு.
அதான் கைஸ். ஓகே அப்படியே திருப்பு கம்மி ஏப்பா எப்படியோ போயாச்சு கைஸ். இதோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் யூஸ் பண்ணணும். இங்கே பிளாக் கீ மட்டும் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். எப்படியாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கிறேன். ஓகே போட்டு தாக்கே அப்படிங்கிற மாதிரி தான் கைஸ். பேட்லாக் கீ கிடச்சிருச்சு. இந்த பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் போகலாமா, எந்த பக்கம் போகிறேன்னே தெரியலையே. எந்த பக்கம் போனால் ஆவத்தில்லைங்கிறதும் தெரில கைஸ். ஓடுறா ஓடு எங்கேயும் பார்க்காத, எந்த பக்கம் திரும்பி பார்க்காத, அவங்க வெற்றி நோக்கி ஓடு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட வேண்டியதாகுது. ஓடு எப்படியோ கைஸ் ஒரே மூச்சா ஓடி வந்துட்டேன். எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு இப்படி குச்சிங்கன்னா வெளியே வந்துடலாம். இப்போ இந்த சாவி இதுகளை போட்டு அந்த கிளவி எங்கள் மாட்டை வைக்க வேண்டியதான். உடச்சிட்டு வந்தாலும் வந்துடும் கைஸ். என்ன வேணால் நடக்கலாம். ஓகே அப்படியே நம்ம பேட்லாக்கி எடுத்தாச்சு. இப்போ அந்த கிளவி வரட்டும் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இது திறக்கலாமா இல்லை இங்கே சத்தம் கட்டி இந்த பக்கம் வந்துடும். அதுவும் கட்டி அந்த கிளவி நம்ம இங்கே வர வைக்க வேண்டியதான் கைஸ். எப்போ வரும்னு தெரில. எவ்வளோ இருந்தால் வெயிட் பண்ணுறது. ஓகே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஓகே இப்போ மூடு. ஓகே மூடியாச்சு கைஸ். இப்போ ஆன் பண்ணுனா ஓகே. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஓகே போட்டாச்சு. இப்போ நம்ம போய் மற்ற பாட்டை எடுக்க வேண்டியதான் கைஸ். என்னதுன்னு தெரியலையே, இன்னும் அந்த கிளவி காணுன்னு வரலையே. ஒரு வேளை உடச்சிட்டு வந்திருக்குமோ, மேபி உடச்சிட்டு வந்தாலும் வந்திருக்கலாம் கைஸ், என்னென்னு தெரியல. ஓகே நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எப்படியாவது இந்த எஸ்கேப்பை முடிக்கணும். இன்னொன்று ஸ்பார்க்குன்னு இருக்கும், அது வேறு வேணுமே கைஸ். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே இப்போ நம்ம இந்த வழியாகவே போக வேண்டியதான் கைஸ். அந்த கிளவி இன்னும் காணாகலை, அப்போனா தப்பிச்சு கூட வந்திருக்கலாம். என்னென்னு தெரியல. போய் பார்க்குற வரைக்கும் எதுவும் சரியாக தெரியாது கைஸ். சரி ஓகே கீழே வந்தாச்சு. இப்போ வேகமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சுற்ற வேண்டியதான். பார்த்தீங்களா கைஸ், டோர் திறந்துக்குது. அப்போ நிச்சயமாக அந்த கிளவி தப்பிச்சிருச்சு தான். ஓகே 1 2 3 4 5 6. ஓகே 6 பண்ணி விட்டுருச்சு. இங்கே இந்த பக்கம் ஒட்டிச்சிருச்சு கைஸ். ஒட்டிச்சிட்டு வந்துடுச்சு. சொன்னல கைஸ், இது ஒட்டிச்சிட்டு வந்துடும் கைஸ். அது சாதாரண கிளவி இல்லை சாமி. சரி ஓகே கைஸ், இப்போ எங்கேயாச்சும் இங்கே இருக்குமா, இங்கே இருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுக்கு போட்டு இதால் தள்ளி விட்டு நம்ம இந்த வழியாக ஓடிட வேண்டியதான் கைஸ். இந்த பக்கம் போகணுமா ஓடலையானே தெரியல, மேபி இங்கே இருந்தாலும் இருக்கலாம். ஓகே கைஸ் அப்படியே திருப்ப வேண்டியதான். இந்த பக்கம் ஒரு திரும்ப. இப்போ மேலே ஏறியாச்சு கைஸ். இப்போ ஓப்பன். லக்குன்னா இதான் கைஸ் லக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் சத்தத்தை எழுப்பிட்டு போகலாம் கைஸ். என்னடா இது கீழே விழுகிற மாதிரி இல்லை. ஓகே அங்கே போட்டாச்சு. ஏன்னா அந்த கிளவி இங்கே வந்துடும், நம்ம அங்கே எஸ்கேப் போயிடலாம். அடடா என்னங்க கீழே போக முடியல, இங்கே தள்ளி விட்றலாம் கைஸ். ஓகே அதையும் தள்ளி விட்டாச்சு. இப்போ கீழே வந்துட வேண்டியதான் கைஸ். கீழே ஸ்பார்க்கை மாட்டிகிட்டு எங்கேயாச்சும் இருக்குதா, இல்லை இன்னொரு நம்பிக்கையில் போகிறேன் கைஸ். ஸ்மார்க்கை மாட்டிட்டு தப்பிச்சுட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். அடரா அதே வழியில் போயிருக்கலாமே, இங்கே சுற்றி வர தேவையில்லையே. சரி விடுங்க கைஸ். இப்போ கீழே வந்துட வேண்டியதான். இங்கே அந்த ஸ்பார்க் மாட்டுறது இங்கே மாட்டியாச்சு. ஓகே போடு, முன்னாடி மூடு. என் காருக்கு எடுக்கலாமா, இங்கே எடுக்க முடியல. ஓகே எடுத்தாச்சு. பின்னாடி ஒரு மூடு. ஓகே கைஸ் முடியாச்சு. கார் திறக்கலாம், இன்னும் திறக்க முடியல. இது தான் திறக்க முடியுது. சரி காருக்குள்ளே ஏறவே முடியல கேஸ். இந்த பக்கம் திறக்கலாம் கைஸ். இந்த டப்பா கார் போய் தான் தெரில. ரிவைஸு. ஓகே ரிவர்ஸ் போக வேண்டியதான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான் கைஸ். ஓகே ரிவர்ஸ் ஸ்ட்ரைட்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். என்ன சுட்டு அச்சுச்சோ படிக்கிறக்குள்ளேயே போயிடுச்சு, என்னன்னு தெரியலையே. சரி ஓகே கைஸ் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னடா இது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க கைஸ், என்னால் முடியல. அடடா என்ன பண்ணுறது கைஸ், ஒரு பக்கமாகவே திரும்பிச்சாங்களே. இப்போ வெளியே தான் வரணும். வெளியே வந்தாச்சா கிளம்பி வேறு வந்துருச்சு. ஸ்டார்ட்டு கிளம்பி மேலே ஏற்றிட்டு போகிறேன். அது கைஸ் அந்த கிளம்பி முன்னாடி தப்பிக்கவே முடியல கைஸ். என்ன பண்ணுறது கைஸ், அது வேறு அங்கேயே நின்றுக்குதே. தோழியை முடிச்சு விட்ருவோம் கைஸ் அந்த கிளம்பி. வேணாம் எப்படியாவது தப்பிக்கணும். நோ கைஸ் என்ன பண்ணுறது, போட்டு தாக்கிடுச்சு. அடி கிளவியே ஏன்டி இப்படி பண்ணுற, என்ன கைஸ் இப்படியா நடக்குது. சரி ஓகே இந்த டே 3 தப்பிக்கலாம்னு பார்க்கலாம் கைஸ். எனக்கு ஒரு டவுட், உள்ள அந்த செட்டர் மாதிரி இருக்குதுல்ல, அது திறக்கணுமோ கைஸ். எனக்கு அதுதான் ஒரு வேளை அதை தான் சொல்லியிருப்பாங்களோ, நான் சரியாக கவனிக்கல. இருங்க கைஸ் இப்போவே நான் போய் இங்கே வழியாக குதித்து அங்கே போனால் சத்தம் வந்துடும். அதுங்காட்டி இது வழியாக போய் குதித்து நான் போய் தேர்ந்தெடுத்து தப்பிக்க போகிறேன் கைஸ். அதுதான் திறக்கணும்னு எனக்கு தோணுது.
இருங்க அப்படியே திரும்பி போய் அதை திறந்து விட்டு தப்பிக்க வேண்டியதான் கைஸ். தப்பிக்கிறது தான் மெயினே. எங்கே ஓகே கார்கி எடுத்தாச்சு. எங்கே இந்த பக்கம் வராத பாருங்களா கைஸ், முன்னாடி உடஞ்சா போச்சு. அச்சோ சரி ஓகே கைஸ் விடுங்க. இப்போ வந்து நம்ம அதை திறந்து விட்டாச்சு. அதை திறந்தோடனே தப்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன். போய் இடுறா. என்ன இதே போய் இடிடா. நல்லா போய் இடி, போகவே மாட்டேங்குதே. சீக்கிரம் 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 போய் இடி. ஒரே இடியே ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம். இந்த இளநீ வீட்டு விட்டு தப்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா கைஸ், இவ்வளோ நேரம் பின்னாடி தான் நின்று இருந்துருக்குது. எப்படியோ ஜெயிச்சாச்சு கைஸ். இந்த எண்டு கேமே முடிஞ்சு போச்சு. சரி ஓகே கைஸ், இந்த கேமில் வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணுன்னு ஷேர் பண்ணிடுங்க. சரி ஓகே, பை கைஸ்.